அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, எங்களை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியா எங்களை நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மனதிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் தந்ததற்காக நன்றி அப்பா. மீதியான இந்த வேலைகளிலும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். தெரிஞ்ச அளவு இருக்கட்டும் தம்பி. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ இந்த நாளிலும் கூட விசேஷ விதமாக எரிகோ விழும் 7 நாட்களினுடைய 2வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஒரு விசேஷமான பொறுப்பு இருக்கிறது. நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற எரிகோவை விழத்தள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாக எரிகோ இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக ஒரு எரிகோ நின்று கொண்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக ஒரு எரிகோ நின்று கொண்டிருக்கிறது. அதை விழத்தள்ள கர்த்தர் இந்த கடைசி காலத்துல ஒரு அழகான விதத்துல நம் ஆண்டவர் சமூகத்துல கூடி வர 7 நாட்கள் நாம் ஜெபித்து போராடி ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை நமக்கு பாராட்டுகிறார். இதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிப்போமா? வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப முதலாவது நாம் இந்த முதல் நாளிலே 2 சாட்சிகளை, அழகான சாட்சிகளை நாம் பார்த்தோம். கர்த்தர் செய்கிற கிரியைகளை குறித்து நாம் கேள்விப்படும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷ விதமாக நம்முடைய யூடியூப்ல கூட சேனல், அதன் மூலமாகவும் கூட பார்க்கிறவர்கள் அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அவர்களுடைய விண்ணப்பங்கள் வருகிறது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார்கள் என்கிறதை பார்த்து கர்த்தரை மனதார நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கர்ப்பத்தின் கனி தர வேண்டும். ஜெனி மோகன் அவர்கள் திருமணமாகி 10 மாதம் ஆகிறது. ஏசப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் பெயர் பெண்ணுகையா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உட்காருங்க, நீங்க மற்றவர்கள் உட்காருங்க. இப்போ இதே போல
என் காணாமல் போன குடும்பம் என் வீடு தேடி வரவும், பிரிந்த என் மகன் குடும்பம் கர்த்தர் சித்தப்படி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி சந்திரா என்கிற ஒரு சகோதரி அவர்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இது லைவ்ல நீங்க சாட் கீழே இருக்கிறது, அதில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புகிறவர்கள் அனுப்பலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்காக இப்பொழுது நம்ம இந்த கூட்டத்தை நடுவிலே அதற்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது 2வது நாள். மொத்தம் 7 நாட்கள்ல உங்களுக்கு விரோதமா இருக்கிற எரிகோ நிச்சயமா தரைமட்டம் ஆகும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு 100% ஜெயம் உண்டாகிவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் நம்புறீங்க? நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் விசுவாசிக்கிறீங்க? 100% விழுந்துரும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் கைகளவே தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த டிவியின் மூலமாக, நமது ஆசீர்வாதம் டிவியின் மூலமாக மற்றும் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களே, உங்களை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி. நீங்கள் எந்த எரிகோ விழ வேண்டும் என்று நீங்கள் தாகத்தோடு வாஞ்சையோடு ஜெபத்தோடு நிற்கிறீர்களோ, அந்த எரிகோவை இந்த 7 நாட்கள்ல கர்த்தர் நிச்சயமாய் விழச் செய்வார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படும். வரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஒரு விதமாயும் அதே வரம் வேறொருவனுக்கு வேறு விதமாயும் கிரியை செய்கிறது. ஆண்டவர் ஒரே விதத்துல கண் தெரியாதவர்களுக்கு உடனே கண் பார்வை கொடுக்கல. ஒருவருக்கு கைகளை வைத்து ஜெபித்து பாருப்பான்னு சொன்னா அவன் பார்க்கறான், அவன் பின்பதா. இன்னொருத்தருக்கு பாருங்க, சேருண்டாக்கி பூசி போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னு சொல்லி அங்கு கண் திறக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே நாம் 7 தரம் சுற்றி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமான எரிகோ விழுகிறதற்கு இந்த 7 நாட்கள்ல பல அழகான ஆலோசனைகளை கர்த்தர் தரப்போகிறார். அதன்படியாக அதை விழத்தள்ள பண்ண போகிறார். திரும்ப அது எழும்பாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 7 நாட்கள் உங்களுக்கு நான் கற்பிக்க போகிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓகே, இப்பொழுதும் கூட என்னுடைய மனைவியும் உங்கள் அன்பு சகோதரியுமாகிய சோஃபி இப்பொழுது கூட உங்களோடு கூட அவள் பேசுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி முதல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உட்கார்ந்து கொள்ளலாம். விசேஷமாக இன்று 2வது நாள். முதல் நாளிலே நாம் நேற்றைய தினத்தில் நம்ம நல்ல ஒரு அபிஷேகத்தினால நிரம்பி அறிக்கைகள் செய்தோம் இல்லையா? எரிகோ கோட்டையினுடைய அஸ்திபாரம் ஆட துவங்கி விட்டது. ஆமேன். அசைய துவங்கி விட்டது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த 2வது நாள் மற்றும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூட நம்ம விடுபடாமல் கருத்தோடு இதில் நீங்கள் ஜெபம் பண்ணி எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். 7 நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். 2 சாட்சி மட்டும் நான் வாசிக்கின்றேன். ஏற்கனவே 2 சாட்சி உங்களுக்கு ஒளிபரப்புனாங்க. இது தொலைபேசி மூலமாக எங்களுக்கு சொன்ன 2 நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒரு 2 சாட்சி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து சபரியம்மா அப்படிங்கிற ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. இது போன வருடம் நடந்த நம்முடைய எரிகோவிலும் 7 நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகனுக்கு 8 மாதமாக லிவரில் வீக்கம் இருந்தது. திடீரென்று நெஞ்சு முதுகு சுற்றிலும் மிகவும் வலி தாங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டான். நானும் மூட்டு வலியினால் நடக்க முடியாமல் இருந்தேன். மருத்துவமனைக்கு கூட தூக்கி கொண்டுதான் செல்வார்கள். எரிகோவிலும் 7 நாட்கள் நிகழ்ச்சியில் 7வது நாள் கலந்து கொண்டு குடும்பமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கும் வேளையில் எனக்கும் என் மகனுக்கும் தேவன் அற்புத சுகம் தந்தார்.
மற்றும் அவனுக்கு கல்லடைப்பும் இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். தற்போது கல்லடைப்பும் இல்லை என்று பரிசோதிக்கும் போது கூறினார்கள். மற்றும் என் பேத்தி மாந்திரீக கட்டினால் யாரிடமும் பேசாமல் வீட்டிற்குள் பொருட்களை தூக்கி எறிந்து கொண்டு பள்ளிக்கு செல்லாமல் இருந்தால் 7வது நாள் ஜெபத்திற்கு பின்பு அவளும் பூரண குணமடைந்தாள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவங்க லிவரில் வீக்கத்தோடு தாங்க முடியாமல் வலியோடு 8 மாதம் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் கல் அடைப்பு இருந்திருக்கு. ஆண்டவர் அதிலிருந்து அவங்களுடைய மகனுக்கு அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். அதனோடு கூட இந்த சகோதரிக்கு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு மூட்டு வலினால் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அப்போ அதையும் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. அப்புறம் மாந்திரிக கட்டுனால அவங்களுடைய பேத்திக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சத்துருவின் போராட்டம், ஒரு இருள் அவளை ஆட்கொண்டு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த எரிகோ விழும் ஜெபத்தில் 7வது நாள் ஜெபத்தில் அவளுக்கும் பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன மதிலாக இருந்தாலும், என்ன எரிகோ மதிலாக வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற முடியும். மாந்திரீக கட்டு, பில்லி சுனிய போராட்டங்கள், பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை முழுவதுமாக தகர்த்து எறிய முடியும். இப்போ இன்னொரு சகோதரர் சென்னையிலிருந்து மோசஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகனுக்கு மஞ்சக்காமலை முத்தி இரத்தமாக வந்தது. அவன் பைத்தியம் போல இருப்பான். அவன் என்னை அடித்து விடுவான். என்னோடு சண்டை போட்டுக்கொண்டு அவருடைய கணவரும் அடிப்பார்களாம். இது எஸ்தர் அப்படிங்கிற சகோதரி சொல்லியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அவனை விடுதியில் சேர்க்க சொல்வார்கள். அவங்களுடைய மகனுக்கு மஞ்சக்காமலை முத்தி போய் இருந்திருக்கு. பைத்தியம் போல இருந்து அவன் தன்னுடைய தாயாரை அடிச்சுக்கிட்டே இருப்பானா. அதுபோல இவருடைய கணவரும் கூட சண்டை போட்டு இந்த சகோதரி அடிப்பார்களாம். இப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அவனை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது விடுதியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் சமாதானமே இல்லாமல் இருந்து வந்தது. அப்போ ஆசீர்வாதம் டிவியில் எரிகோவிலும் 7 நாட்கள் லைவ் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு ஜெபித்தேன். 7 நாட்களுக்கு பிறகு கர்த்தர் என் வீட்டில் அற்புதம் செய்தார். மகனுக்கு பைத்தியம் போல இருக்கிற நிலையை மாற்றினார். அவனுக்கு விடுதலை கிடைத்தது. கணவரும் மாறிவிட்டார். இப்பொழுது குடும்பம் சமாதானமாக இருக்கிறது. மஞ்சட்காமலை நோயும் அது நார்மல் என்ற ரிசல்ட் வந்துவிட்டது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம இங்கே எல்லாருமே எரிகோவே இல்லை, எங்களுக்கு தடையே இல்லை, எங்களுக்கு மதிலே இல்லை, எங்களுக்கு போராட்டமே இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஆமென். ஏதாகிலும் ஒரு பிரச்சனை சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அழகா கட்டி வைத்திருப்பான். நல்ல கற்களால் கட்டினது போல, அந்த எரிகோ மதில் கற்களால் கட்டப்பட்டது போல அருமையாக அவன் கட்டி வைத்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவன் எப்படிப்பட்ட கற்களை கொண்டு கட்டியிருந்தாலும் அதை தேவன் விழச் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து அப்புறம் சகோதரன் வாசித்து சொல்கிறேன். அப்புறம் சகோதரன் உங்களோட பேசுவாங்க. இந்த யோசுவா 2வது அதிகாரத்தில் 9வது 10வது 11வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இங்கு நல்லா பாருங்க, எரிகோ கோட்டை இன்னும் விழலை. இவங்க யோர்தானையே கடந்து இன்னும் போகலை.
இதுக்கப்புறம்தான் யோர்தானே கடக்க போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பதாக யோர்தானுக்கு இப்பக்கத்தில் கடப்பதற்கு முன்பதாக இருக்கும் பொழுதே யோசுவா வந்து 2 பேரை வேவு பார்க்க அனுப்பி வைக்கிறாரு. அந்த 2 பேர் வேவு பார்க்க போகும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு ராகாப் என்கிற வேசி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை மறைத்து வைப்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த எரிகோவின் ராஜா வந்து ராகாப்பினுடைய வீட்டிற்கு உடனே இவங்க வந்த உடனே வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல இல்லையா, ராஜாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இந்த ராகாப்பினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறவங்க வேவுக்காரங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த ராஜாவுக்கு எப்படி தெரியும் தெரியல. உடனே ஆட்களை அனுப்பி விசாரிக்கின்றான். ஆனால் ராகாப் என்ற வேசி அவர்களை மறைத்து வைத்து அவங்க வந்தாங்க 2 பேர், ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி மறைத்து வைத்து இவ்விதமாய் பதில் சொல்லி அனுப்புவதை பார்க்கின்றான். அவங்கள அப்படி அனுப்பிவிட்டு இந்த ராகாப் என்கிற பெண் இவர்களிடம் வந்து இவ்விதம் கூறுகின்றார். என்ன சொல்றானா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். ஆமென், அல்லேலூயா. இது யார் தேசம்? அந்த பெண் இருக்கிற நல்ல ஒரு மதில் மேலே அவள் வீடு இருக்குது. அவர்கள் இருக்கிற அந்த எரிகோ பட்டணம் அவர்களுடைய தேசமாக இருக்கு. ஆனால் அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் அச்சமும் பயமும் உங்களை பற்றி எங்கள் எல்லாருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லுகின்றார். இப்போ வந்து இதிலிருந்தே இந்த வேவுக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் புரிஞ்சிருக்கோம். என்னன்னா, இவர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. ஆமென். சத்துருக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு எப்பவும் ஒரு திகில் இருக்கும். நமக்கு விரோதமாக யாராச்சும் வந்து எழும்பி தீமை செய்தாலோ துன்பப்படுத்தினாலோ அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக அல்லது நீங்கள் உங்களுடைய வேலைக்கு விரோதமாக அல்லது உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக யாராச்சும் தங்களுடைய தந்திரத்தினால் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு பயத்தோடு தான் இருக்கும். சவுல் கூட பார்க்குறோம், தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன பயம்னா, இவர் ராஜாவாக மாறிடுவான், தாவீது ராஜாவாக மாறிடுவான் அப்படிங்கிற ஒரு திகில், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான் தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடிட்டே இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். அதே போல் நம்முடைய சத்துருக்களுக்கும் நிச்சயமாக நம்மை குறித்த ஒரு பயம் இருக்குது. ஆமென். அப்போ நம்ம பயப்படணுமா, நம்ம தைரியமாக இருக்கணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? சத்துருக்கள், நமக்கு சத்துருக்கள் ஒருவேளை பிசாசு இல்லையா, பிசாசின் கிரியைகள், மாந்திரீகம் இதெல்லாம் கூட வந்து இருந்தாலும் கூட நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு அவைகள் அறிந்திருக்குது. அதான் அவங்க சொல்றாங்க இல்லையா, இதுல வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென், அல்லேலூயா. இங்க உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது என்னெல்லாம் கேள்விப்பட்டாங்களாம், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர்களை வற்றி போக பண்ணி உங்களை அழகா நடத்தினார், அப்புறம் எமோரியரின் ராஜாக்களை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் எங்கள் ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த பட்டணத்தில் இருக்கிற எரிகோ பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதுனால எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்குது? தைரியமாக இருக்குன்னு சொல்கிறாளா? கரைந்து போயிடுச்சு. ஆமென். இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால எங்கள் ஜனங்களுடைய இருதயமெல்லாம் கரைந்து போயிடுச்சு. ராஜாவுடைய இருதயம் கூட கரைந்து போயிடுச்சு. அப்போது எல்லாருடைய இருதயம் திகிலோடு இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த பெண் சொல்கிறார். இந்த வேவுக்காரர்கள் திரும்பவுமாக யோசுவாவினிடத்தில் வந்த பொழுது அவங்க அருமையா விசுவாச வார்த்தைகளை பேசுறதை நம்ம பார்க்கின்றோம். முதல்ல ஒரு விசை மோசே வந்து 12 பேரை அனுப்பின பொழுது அவங்கள 10 பேர் வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. அதனாலே தேவ கோபம் உண்டது. ஆனால் இந்த 2 பேரை அனுப்புனாங்க. இந்த 2 பேருமே
ஒருத்தர் கூட மாறலை. 2 பேருமே விசுவாச வார்த்தைகளை வந்து அந்த ராகாப் பேசி சொன்னபடியே யோசுவாட்ட வந்து சொல்கிறாங்க, தேசத்தை நாம் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. சத்துருக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. சத்துருக்களுடைய இருதயம்லாம் கரைந்து போயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எரிகோ மதில் மட்டும்தான். ஆமென். அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா எரிகோ மதில் தான். அவங்க அழகா அருமையாக கட்டி வைத்திருக்கிறாங்க. அதை தாண்டி யாரும் வர முடியாது, அதை தகர்க்க முடியாது, வில் அம்புகளை அதற்கு மேலே நம்ம நோக்கி எய்ய முடியாது என்கிற ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானத்தில் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களா, அவங்க எரிகோ பட்டணத்தை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ நமக்கு எரிகோவை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அந்த வேவு பார்க்க போன 2 பேருமே விசுவாச வார்த்தைகளை சொன்னதை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கும் கூட சத்துரு நமக்கு விரோதமாக அழகாய் கற்களை கொண்டு கட்டினார் போல எரிகோ மதில் இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், அவன் பயத்தோடு இருக்கிறான். அவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரு திகிலோடு இருக்கிறான், பயத்தோடு இருக்கிறான். நம்ம எளிதில் எரிகோ மதிலை நாம் தகர்த்து போடலாம். ஆமென். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் நம்முடைய தேவனே கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த 2வது நாளில் கூட நம்ம விசேஷமாக நம்ம விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துவோமா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 7 தரம் எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனோடு கூட நம்ம இன்னொரு காரியத்தை செய்ய போகிறோம். பிதாவாகிய தேவனை உயர்த்த போகிறோம், குமாரனை உயர்த்த போகிறோம், பரிசுத்த ஆவியானவரை உயர்த்த போகிறோம். இதோ இந்த எரிகோ விழுகிற இந்த நேரத்தில், இந்த 7 நாட்கள்ல கர்த்தரை நம்ம நல்லா உயர்த்தும் போது நிச்சயமாகவே உங்கள் எரிகோ, உங்களுக்கு நம் யாவருக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ விழுகிறதோடு திரும்ப ஒரு நாளும் அது எழும்பாதபடி கர்த்தர் காப்பார். வேதம் சொல்லுது, எரிகோவை திரும்ப கட்டுகிறவன் அவனுக்கு சாபம் உண்டாயிருக்கும் என்று அழகாக அங்கு சொல்லப்பட்டது. அதுபோல திரும்ப அது எழும்பவே எழும்பாது. உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளா இருக்கலாம், அவைகள் எதுவுமே எழும்பாதபடிக்கு ஆண்டவர் காப்பார். அதனால இப்ப எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று கொள்வோமா? பிதாவாகிய தேவனுக்கு எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த போகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். எல்லாரும் நான் சொல்லும்போது இன்னும் உற்சாகமா சொல்லுவோம். பிதாவுக்கு எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். குமாரனுக்கு எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். ஆவியானவரை கனம் பண்ணும்படி மறுபடியும் 3 தரம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். எல்லாரும் பிதா குமாரன் ஆவியானவரை உயர்த்தி புகழ ஆரம்பிப்பீங்களா? கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். பிதா குமாரன் ஆவியானவரே, நீர் எங்களுக்கு நல்லவரும் போதுமானவராய் இருந்திருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. அழைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை கைவிடாமல் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். அவரை உயர்த்தி புகழுங்க. அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்பதை சொல்லி அவர் சந்நிதியில புகழுங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இதோ நீங்க இந்த லைவ் நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும்
எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். இதோ இப்பொழுதும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர். அவரை எப்படியெல்லாம் உயர்த்த முடியும், புகழ முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும், அவரை துதிக்க முடியும். துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது துதிக்க வேண்டும். கர்த்தாவே நீர் பரிசுத்தர், கர்த்தாவே நீர் நல்லவர், கர்த்தாவே நீர் மகிமை உள்ளவர், கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறியப்படாதவர், கர்த்தாவே நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், கர்த்தாவே நீர் அல்பா ஒமேகாவும் ஆனவர். நீங்க எல்லாரும் ஆண்டவர் அப்படி புகழ ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிந்த விதத்துல டிவி பெட்டியின் மூலமாய் அமர்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்க. அதே போல யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்க. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தர் மகிமை அடையட்டும். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எல்லாரும் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எப்படி எல்லாம் அவரை உயர்த்த முடியுமோ, எப்படி எல்லாம் உயர்த்த வேண்டுமோ நீங்க உயர்த்த ஆரம்பிங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிக்க ஆரம்பியுங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உட்காருங்கள். God bless you. இந்த நாளிலே நான் உங்களுக்கு கற்பிக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான ஒரு மெல்லிய குரலை நான் கேட்டேன். அதை உங்களுக்கு பாடமாக நான் இன்று எடுக்க போகிறேன். வேதாமத்தில் லூக்கா 17 அதிகாரம் 6 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளும். லூக்கா 17:6 எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு நீங்க கோடு போட்டுக்கொள்ள வேண்டிய, அப்படியே அழகாக அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், அதுக்கப்புறம் கடைசி பகுதியை கோடு போடுங்க, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். காட்டத்தி மரம் என்ன செய்யுமா? அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இதான் இன்னைக்கு நீங்க விசேஷ விதமா புரிந்து கொள்ள போகிற அருமையான வார்த்தை. கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். கடுகு அளவு விசுவாசம். எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்? எல்மார்க் லட்டு விற்கிறாங்க, அந்த அளவு விசுவாசமா, அல்லது எலுமிச்சம் அளவு விசுவாசமா, அல்லது கோவா கொய்யாப்பழம் அளவு விசுவாசமா, பலாப்பழம் அளவு விசுவாசமா? இல்லப்பா, உனக்கு ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். கைகள் வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கடுகு அளவு விசுவாசம் நிச்சயமா இருக்கு. இங்கு நேரடியா இந்த லைவ் ப்ரோக்ராம் டிவிக்கும் யூடியூபுக்கும் புறப்படுற இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கடுகு அளவல்ல, கடுகு டப்பா அளவுக்கு நிறைய கடுகு போட்டிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அதனாலதான் புறப்பட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? உங்க விசுவாசமே அதை காட்டி கொடுக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கடுகு அளவு விசுவாசம்னா உங்களுக்கு கடுகு டப்பா அளவு முழுவதும் விசுவாசம் ரொம்ப இருக்குது. எனக்கும் தான் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு விசுவாசம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் காட்டத்தி மரத்தை பார்த்து அதை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கடல்ல நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா கரெக்டான டைரக்ஷன் கேட்குது. அந்த காட்டத்தி மரம் பிடுங்குண்டு போ அப்படின்னா எங்க போகணுங்க அப்படின்னு கேட்குது. அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லுது. கடலுக்கு போ, கடல்ல போய் நடப்படுவாயாக. கடல்ல ஒரு தீவுல நடப்படணும்னு சொல்ல, கடலுக்குள்ள போய் நட்டா அந்த மரம் என்ன ஆகி போகும்? 4 நாள்ல அழுகி தண்ணிக்குள்ள போய் நட்டு வச்சா என்ன ஆகும்? கடல்ல போய் நட்டு வச்சோம்னா அவ்வளவுதான். அது முழுவதுமாய் அந்த காட்டத்தி மரம் அழுகி நாரி கெட்டு இல்லாமல் போகும், செத்து போகும். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்க,
இந்த கடலின் ஆழத்துல தான் பாவங்களே ஆண்டவர் தூக்கி போடுறவர் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இந்த காட்டத்தை மரத்தையும் தூக்கி போடுறதுக்கு ஒரு ஐடியா ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப கரெக்டா விசுவாசத்தோடு காட்டத்தை மரத்தை பார்த்து கடலிலே போய் நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா டக்குன்னு அது போயிருமா? அடடா, சரி, இப்ப அது காட்டத்தி மரம் மூவ் ஆகும் அப்படிங்கறது ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து அழகா சொல்லி தர்றார். ஆண்டவரே ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபிச்ச உடனே அந்த அத்தி மரம் மறுநாளில் பட்டு போயிற்று. மறுநாள் காலையில பட்டு போச்சு. ஆண்டவர் சபித்த உடனே அது பட்டு போய் கண்ணுக்கு தெரியல. அப்ப சில நேரம் நீங்க கட்டளை இட்டுட்டா அந்த காட்டத்தி மரம் அங்க டிரான்ஸ்பர் ஆகி போற கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும். ஜீசஸே சபிச்சாலும் மறுநாள் காலை வரை இருந்து தானே பட்டு போயிருக்கு. மறுநாள் காலையில தானே பட்டு போனது, மறுநாளில தானே பார்க்கிறாங்க. அப்படி என்றால் நீங்க சபிக்கிற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து பட்டு போகும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமா அது பட்டு போகும், அழுகி போகும். ஏனென்று கேட்டால் நீங்க சொன்னபடி ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை கோடு போட்டுக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க எல்லாரும். நீங்க விசுவாசத்தோட நீங்க கடுகள் டப்பா அளவு விசுவாசம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, சத்தம் காட்ட மாட்டீங்க. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமேன். உற்சாகமா நீங்க சொல்லுங்க ஆமேன். அப்ப அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்ப நம்ம ஒரு காரியத்துக்கு கட்டளை கொடுக்க போகிறோம். ஆண்டவர் அன்றைக்கு அழகா சுத்தி வர சொன்னார். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை போய் நம்ம சுத்தி வந்தோம்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன ஆச்சு இவருக்கு, ஏதோ மைண்ட்ல சரியில்லை போல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு உங்க லேண்ட்லயே பிரச்சனை, சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கிற இடத்துல இருந்து கட்டளை கொடுப்பா. அன்னைக்கு நான் சுத்தி வர சொன்னேன், இன்னைக்கு ஒரு ஃபார்முலா உனக்கு கற்றுத்தர்றேன். நீ கட்டளை போடு, அந்த காட்டத்தி மரம் உனக்கு கீழ்ப்படியும். உனக்கு விரோதமா இருக்கிற எரிகோ கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்க, நீங்கள் சொன்னால், நீங்கள் சொல்றப்ப பன்மையில சொல்லி இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு கீழ்ப்படியும். ஒரு கூட்டா, ஒரு செட் ஆஃப் பீப்புளா உட்கார்ந்து சொல்ற மாதிரி இது இருக்குது பாத்தீங்களா? ஜோடனையா இல்லாட்டா தனித்தனியா உங்களுக்கு நீங்கள் அப்படி சொன்னாலும் ஒவ்வொரு ஒருமையில சொன்னாலும் ஓகே. இப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரே ஒரு ஆளா நின்றுகிட்டு இருக்கலாம், உங்க கையில செல்போன் வச்சு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆசீர்வாதம் டிவி நிகழ்ச்சியை ஆன் பண்ணி ஆசீர்வாதம் டிவியின் மூலமா இந்த எரிகோ விழும் 7 நாட்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்க நேரடியா வந்து நிற்கிற விசுவாச அளவு அதிகமாய் கூடியவர்கள் உங்களுக்கு கை காட்டினாலே எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம். ஆமென். நீங்க 7 நாளும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க இந்த லைவ் நடக்கிற ஜார்ஜ் மேல்நிலை பள்ளி வளாகத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வரலாம். சென்னை பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சௌகரியம். நீங்க 9 மணிக்கு ஆரம்பித்து நாம் சுமார் 10 மணி 20 அல்லது 10 மணி 30 நிமிடத்திற்கு நம்ம நிறைவு செய்வோம். நீங்கள் வந்து நேரடியாகவும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் சொன்னேன், அதே போல இன்றைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து மிக்க சந்தோஷப்படுகிறேன். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோவுக்கு கட்டளை கொடுக்க போகிறீர்கள். என்ன கட்டளை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, என்ன கட்டளைன்னா, எரிகோவே நீ தரைமட்டம் ஆவாயாகன்னு கட்டளை கொடுத்தீங்கன்னா அது தானாவே இடிஞ்சு, அது உங்களுக்கு கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாதா? கீழ்ப்படியும். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இதான் இன்னைக்கு பாஸ்வேர்டு. என்னது இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாஸ்வேர்டு என்னன்னா, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், காட்டத்தி மரமும் உங்களுக்கு கீழ்ப்படியும், எரிகோவும் உங்களுக்கு கீழ்ப்படியும். அவ்வளவுதான். எரிகோவை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல நின்று நீ வேரோடு புடுங்குண்டு போவாயாக, தரைமட்டம் ஆவாயாக, சாம்பல் ஆவாயாக. சாம்பல் ஆயிரும். இப்ப ஒரு நாளைக்கு நம்ம இடிச்சு போட்டோம்னா திரும்ப கட்டக்கூடும். சாம்பலாக்கிட்டோம்னா பெர்மனண்டா போயிடும் இல்லையா? ஆண்டவரே எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்குற தீயவர்களுக்கு தீமை, அவர்கள் செய்கிற தீமை எல்லாவற்றுக்கும், பாவத்தை எல்லாத்தையும் எந்த விதமான இடத்துல போய் பிசாசுகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு ரெடி பண்ணியிருக்காருன்னா, அக்கினியும் கந்தகம் எரிகிற ஒரு அக்கினி கடலை தானே வச்சிருக்காரு. அப்ப ஃபைனலா சுட்டெரிக்கப்படுவதுதான் அதன் முடிவு.
அப்ப நமக்கு விரோதமாக இருக்கிற எரிகோவுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. வேதாந்தத்தில் எபிரேயர்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் அங்கு வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையின் தண்ணீரை குடித்தும் முட்செடியை முளைப்பிக்கிற நிலமோ தகாததா இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்ப ஒரு நிலத்துக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு எரிகோவுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறார். இந்த நிலத்துக்குமே, அதாவது தப்பான நிலத்துக்கு சுட்டெரிக்கப்படுவதுதான் முடிவுனா, எரிகோவுக்கும் அதே தீர்ப்பு தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்ப உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் ஜீவனுக்கு, உங்க பிள்ளைகளுடைய ஜீவனுக்கு, உங்களுடைய ஜீவனத்திற்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நீங்கள் தேவனை, அவருடைய நன்மைகளை பெற்று தேவனை தரிசிக்க முடியாதபடி தடையாய் இருப்பதற்கு விரோதமாய் சத்துரு கட்டி இருக்கிற, அதாவது பிசாசு கட்டி எழுப்பி இருக்கிற எரிகோ சாம்பலாகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பெர்மனண்டான சாம்பலாவதாக. எப்படின்னா திரும்ப அந்த சாம்பல் எடுத்து என்ன செய்யக்கூடாது, தண்ணி ஊத்தி குழப்பி கட்டிடக்கூடாது. சாத்தான் அந்த வேலையை செய்யவே கூடாது. பெர்மனண்டான சாம்பலாவதாக. எல்லாரும் நம்ம எந்திரிச்சு நிக்கலாமா? ஆமா. இப்ப இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், எழுந்து நின்று கொள்ளுங்க. ஆண்டவர் தேவன் மோசேட்ட சொன்னார், வாசிக்க கேட்போமா? எண்ணாகமம் 20:8 படிக்க கேட்போம். எண்ணாகமம் 20:8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். பாருங்க, இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, அங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரு காட்டத்தி மரத்தை நோக்கி பேசுங்கன்னு. இங்க தேவன் சொல்றாரு மோசையை பார்த்து, கண்மலையை பார்த்து பேசுங்க, அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கும். இப்ப பாத்தீங்களா, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க ஒரு மலையை பார்த்து பேசலாமா? இயேசு கூட சொன்னார் பாருங்க, இதோ மத்தேயு 17:20 அல்ல பாருங்க, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், மத்தேயு 17:20 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். அதாவது அது உங்களுக்கு, எல்லாரும் பதில் சொல்லுங்க, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அவ்வளவுதான், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் தேவன் சொன்னார், கண்மலை பார்த்து பேசு, தன்னிடத்துல தண்ணீரை உனக்கு கொடுக்கும். நீ காட்டத்தி மரத்தை பார்த்து சொல்லு, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதே போல ஆண்டவர் இங்கு சொல்றாரு, மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அது அப்புறம் போகும். அது உடனே அந்த கிரியை ஆரம்பிச்சிடும், செயல்படும். இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரே ஒரு அருமையான பாஸ்வேர்டை வாழ்க்கை கற்றுக்கொண்டு போங்க. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எதுவா இருந்தா என்ன, அதுல அதுன்ற அது அப்படின்னு போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு பிராக்கெட் போட்டு வச்சுக்கிடுங்க. அதுல என்ன போட்டீங்கன்னாலும் சரி, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜுரத்தை ஆண்டவர் கடிந்து கொண்டார், அது விலகி போயிருச்சு, அவ்வளவுதான். அப்ப ஊமையும் செவிடுமான ஆவிய விலகுனா வெளியே போகுது. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், பிசாசுகளை பார்த்து நீங்க கட்டளையிட்டா அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதுக்காக நீங்க சந்தோஷப்பட வேண்டாம், அதை விட மேலானது இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட போறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மாம்சீக பிரகாரமான விதமாக திங்க் பண்ணி வாழுகிற வாழ்க்கை அல்ல. சொல்லுங்க பார்க்கலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மாம்சீகமாக கற்பனை செய்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. மாம்சீக பிரகாரமாக வாழுகிற வாழ்க்கைக்கு ஒப்பானதும் அல்ல. ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் ஆனது, விசேஷமானது, தேவனாலே நடத்தப்பெறுவது. ஆவியானவர் அவர் உங்களை நடத்துவது. அவ்வளவுதான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இன்றைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு விரோதமா இருக்கிற எரிகோவுக்கு கட்டளை கொடுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகணும். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா,
விசுவாசம் எப்படி பெருகும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தோடு சொன்னா இந்த பிசாசெல்லாம் ஓடிடும் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிறாரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே வென்றி வேறு விதத்தினால புறப்பட்டு போகாது. அப்படின்னா என்னன்னா, ஜெபமும் உபவாசமும் இருந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது உங்க ஃபெய்த் வந்து விசுவாசம் அப்படி மொட்டு மாதிரி இருப்பது, மலர்வது போல அழகா வளருது, பெருகுது. தேவையான அளவு வளர்ந்த உடனே பிசாசை பார்த்து அப்பாலே போ அப்படின்னு சொன்னா இந்த வகை பிசாசு அப்புறம் புறப்பட்டு போகுது. அவ்வளவுதான். அப்படியானால் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் கரத்துல உபவாசம் இப்ப உடனே போட முடியுமா எல்லாரும்? அல்லாட்டா ஒரு நேரம் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இது ஜெபம் ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அதற்கு பதிலாக நான் ஒரு சின்ன ஒரு அருமையான வழி சொல்லி தர்றேன். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நீங்க இப்படி உயர்த்த ஆரம்பிச்ச உடனே உங்களுக்குள்ள விசுவாசம், நீங்க உபவாசம் இருந்தும் அதோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறப்ப இருக்கிறது போலதான் துதிக்கும் பொழுதும் ஆராவரிக்கும் பொழுதும் உங்க விசுவாசம் பெருகுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் நீங்கள் கடைசி நாளில் எரிகோ விழும்படியாக ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லப்படுது. அந்த ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் உங்க ஃபெய்த் நல்லா மிகவும் துளிர் விட்டு எழும்பும். அந்த விசுவாசத்தினால தேவன் கிரியை செய்ய இடம் உண்டாகுது, எரிகோ விழுகிறது. சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உயர்ந்திருப்பாராகன்னு 7 தடவை சொல்லணும். 8வது தடவை நம்ம ஒரு காரியத்தை சொல்ல போறோம். என்ன சொல்ல போகிறோம்? எரிகோ எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோ சாம்பலாவதாக அப்படின்னு சொல்ல போறோம். 7 தடவை நம்ம கர்த்தரை உயர்த்திட்டு 8வது முறை என்ன செய்ய போறோம்? எனக்கு மற்றும் என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோ சாம்பலாவதாங்கன்னு சொல்ல போறோம். தப்புன்னு அது சாம்பலா போகும். என்ன சொல்றீங்க? சாதாரண ஒரு சிறு ஜெனரேட்டரை இருந்தா கூட அது ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டா அழகா வெளிச்சம் எங்கும் ஜொலிக்கிறது. உங்களுக்கு விசுவாசம் அப்படி அனல் மூட்டி எழுப்பப்படணும். அவருடைய சீடர்கள் இயேசுவினிடத்துல கேட்டாங்க, இயேசுவின் சீடர்கள் கேட்டாங்க, ஐயரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அப்ப இவ்வளவுதான். வர்த்திக்க பண்றதுக்கு சிம்பிள் வழி, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக அப்படி நம்ம சொல்ல போகிறோம். சரிதானா? 7 தடவை கர்த்தர் உயர்ந்திருப்பாராக என்று சொல்ல போகிறோம். 8வது தடவை உங்களுக்கு விரோதமான, எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோ சாம்பலாவதாக சொல்ல போறோம். சரிதானா? அப்ப அந்த எரிகோ என்ன செய்யும்? அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன நடக்கும்? தானா சொல்லுங்க, சாம்பலாங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க ஏன் அவிசுவாசத்தோட யோசிக்கிறீங்க? பிரதர் அது எப்படி சாம்பலாகும்? அது நீங்க அது கீழ்ப்படியும் உங்களுக்கு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். கர்த்தர் என்ன சொல்ற? அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எரிகோ 7 தடவை சுத்தி வந்து எப்படிங்க அது விழும்? நம்ம வேகமா நடக்கிறதுனால விழ போதா? அப்படிலாம் ஒன்னும் கற்பனையே பண்ண வேண்டாம். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவ்வளவுதான். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப கர்த்தர் சொல்லிட்டார், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சரி, எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. 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 எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோ சாம்பலாவதாக. எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோவே நீ சாம்பலாவாயாக. அவ்வளவுதான். கர்த்தருடைய நாமத்தினால எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு கீழ்ப்படிய போகிறது. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அவ்வளவுதான். எழுதி இருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைய மாத்திரக்கு ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். லூக்கா 17:6 176. லூக்கா 17:6 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிடணும்.
இன்னைக்கு தேதி 23, 17/6/23 தானே. லூக்கா 17:6 ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். காட்டத்தி மரமும் கீழ்ப்படியும். அடுத்த ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மலையை பார்த்து பேசினீங்கன்னா அது அப்புறம் போகும். மத்தேயு 17:20 அது பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன சொல்லுது, நீங்க சொன்னீங்கன்னா அது அப்புறம் போகும், கீழ்ப்படியும். தேவன் சொல்றார் மலையை பார்த்து பேசுங்க, அது தன்னிடத்துல தண்ணீரை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாரும் நம்ம பேச போகிறோம். மலையை அந்த எரியோவை பார்த்து பேச போறோம், எரியோவை பார்த்து சொல்ல போறோம். அதுக்கு முன்பதா 7 தடவை கர்த்தர் உயர்ந்திருப்பாராக சொல்ல போறோம். எழும்பலாமா? இது முழுசும் ஒரு தடவை சொல்லியிருக்கோம், இத மாதிரி 7 தடவை சொல்ல போறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அல்லாட்ட கூட சொல்லுவோம். எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரத்துல ஒரு பெரிய அசைவு வருகிறது, அது கீழ்படுகிறது அப்படிங்கறது ஆவியில உணர்ந்தோடனே விட்டுருவோம், அவ்வளவுதான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எல்லாரும் சொல்லுமா, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக சொல்லுங்க. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக 7 தடவை சொல்லுங்க. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கும் எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எரிகோவே, நீ சாம்பலாவாயாக என்று கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு ஆணை. அவ்வளவுதான், பேசிட்டோம். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் திரும்ப சொல்லுவோம், கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, 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 பிதா உயர்ந்திருப்பாராக, குமாரன் உயர்ந்திருப்பாராக, ஆவியானோர் உயர்ந்திருப்பாராக. எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமான, என் சுகத்துக்கு விரோதமான, என் குடும்பத்தின் சுகத்திற்கு விரோதமான எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான, என் தொழிலுக்கு விரோதமான, என்னுடைய வேலைக்கு விரோதமான, என் ஊழியத்துக்கு விரோதமான, நான் கையிட்டு செய்கிற காரியங்களுக்கு விரோதமான, என் வீட்டாருக்கு விரோதமான எரிகோவே, நீ சாம்பலாவாயாக என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆணை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை வார்த்தையை நிலைப்படுத்துவார். திரும்பமா நம்ம சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் உயர்ந்திருப்பாராக 7 தடவை சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் ஜீவனுக்கு விரோதமாக, என் குடும்பத்தினரின் ஜீவனுக்கு விரோதமாக, எனக்கு அருமையானவருடைய ஜீவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எரிகோவே, நீ சாம்பல் ஆவாயாக. நீ சாம்பல் ஆவாயாக. நீ சாம்பல் ஆவாயாக. நீ சாம்பல் ஆவாயாக. எரிகோவே, நீ சாம்பல் ஆவாயாக. எரிகோவே, நீ சாம்பல் ஆவாயாக. எரிகோவே, நீ சாம்பல் ஆவாயாக. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ஹalleluya.
எல்லாரும் இப்ப நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. 7 தடவை இதை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. சொல்லுங்க, கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படும். கூட 2 முறை சொல்லுவோம். கர்த்தர் எத்தனை முறை கூட சொன்னா என்ன? கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படும். எனக்கு விரோதமான, எனக்கு அருமையானவர்களுக்கு விரோதமான எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமான, எனக்கு அருமையானவர்களுக்கு விரோதமான, என் குடும்பத்தினருக்கு விரோதமான, என் குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்கு விரோதமான, என் குடும்பத்தினர் நித்திய ஜீவனுக்கு விரோதமான, என் குடும்பத்தினரின் சுக நலனுக்கு விரோதமான எரிகோவே, நீ சாம்பலாவாயாக, நீ சாம்பலாவாயாக. எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. எரிகோவே, நீ சாம்பலாவாயாக. ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. காலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, ஆசீர்வாத நன்மைகளை சுதந்தரிப்போமே. காலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, ஆசீர்வாத நன்மைகளை சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இயேசுவின் காலமல்லோ. பாடுங்க, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஓ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால தூணி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் பூதி எரிகோவை பிடிக்கிறோம். இப்பொழுது எரிகோவை சாம்பலாக்குகிறார் கர்த்தர். கர்த்தர் இப்பொழுது எரிகோவை சாம்பலாக்குவாராக. கர்த்தர் எரிகோவை சாம்பலாக்குவாராக. ஓ ஓ தொனியோடு ஓ எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் பூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. ஓ, எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. நேற்றைய தினத்தில் அருமையான ஒரு சாட்சி கேட்டோம். ஒரு குறிப்பிட்ட நபர் வீட்டில் கரணியா அப்படிங்கிற ஒரு கேன்சர், அவருடைய தொண்டை கேட்ராக்ட் கேன்சரா. அந்த கேன்சர், ஆனால் இந்த எரிகோ விழும் 7 நாட்கள் அவங்க கலந்துக்கிட்டு போனப்ப அந்த செல்லு, கேன்சர் செல்லுகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா? எப்படி? அதுதான் கர்த்தர். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு விரோதமா என்ன நின்னுகிட்டு இருக்கு? பெருசா நினைக்காதீங்க. அங்க பெருசா நினைக்கிறது அற்பமா போகும்,
கரைஞ்சு போகும். அன்னை எரியோக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துகிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. நல்லா நீங்க கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் எரியோ ரொம்ப பெருசுல, எரியோக்குள்ள இருக்கவங்களாம் நடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு பிசாசை பார்த்து நீங்க ரொம்ப பெரிய ஆள் நினைக்காதீங்க. அவன் இந்த நம்ம ஜபத்தில் எரியோ விழும் 7 நாட்கள் போட்டதுல இருந்து டேஞ்சர் லைட் ஆன் ஆன மாதிரி உட்கார்ந்துருக்கான். சிவப்பா இன்னைக்கு அடிச்சிருக்கோம். நீங்க முழுசு சிவப்பு சாயம் தான். சாத்தானுக்கு டாட்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டாட்டா. சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா. சண்டைக்கு டாட்டா. அது மாதிரி அதனால அவன் நடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுது எரியோக்குள்ள இருந்த அவங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? கரைஞ்சு போச்சான். அது மாதிரி இன்றைக்கு அவன் அப்படி நின்னுகிட்டு இருக்கான், கரைஞ்சுகிட்டு இருக்கிறான். நீங்க தெம்பா நில்லுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஓ, அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் அழகா சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பெரிய பர்வதம் சமபூமி ஆனா தேடினாலும் எங்கேயுமே பெரிய பர்வதம்னா பெரிய மலை தேடுறாங்க, காணோம். என்னங்க இங்க வெறும் மண்ணு தான் இருக்கு. சமபூமி ஆயிடுச்சுங்க, அந்த ட்ரேஸே இல்லை, அந்த மலை இருந்த இடத்துக்கு அடையாளமே இல்லைங்க. அது மாதிரிதான் பலவிதமான நோய்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், வாழ்வின் போராட்டங்கள், குடும்பங்கள் எப்படி சிதைந்து கிடக்கிறது, எழும்ப முடியாம கிடக்கிறது, குடும்ப சாபங்கள், இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த எரிகோ விழும் 7 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு விரோதமான எரிகோவை சாம்பலாக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோமா? கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் சிறந்திருப்பாராக, கர்த்தர் துதிக்கப்படுவாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. 7 தடவை எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோவே நீ சாம்பலாவாயாக, நீ அபத்தமாவாயாக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எரிகோவே நீ சாம்பலாவாயாக, முற்றிலும் சாம்பலாவாயாக, பெர்மனன்டான சாம்பலாவாயாக, நித்திய சாம்பலாவாயாக. அவ்வளவுதான். நித்திய சாம்பல்னா என்னைக்குமே அது சாம்பல், எந்திரிக்காது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ, ஜெப எண்ணெய் கொண்டு வாங்க. ஜெப எண்ணெய் பாட்டில்கள், ஜெபிக்கிறதற்கான ஜெப எண்ணெய் பாட்டில்கள். இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்களுக்காக இப்போ ஜெபிக்கிறேன். உங்களை இன்னும் ஒரு விசை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இன்னமும் கூட எரிகோ முற்றிலும் சாம்பலானதை நாம் கண்டு நம்முடைய வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு புறப்பட போகிறோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்கள் பேரிலே உம்முடைய வல்லமை பலமா இறங்கட்டும், பலமா இறங்கட்டும், பலமா இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்களில் இறங்குவதாக. இதோ பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்களில் இறங்குவதாக. ஆவியானவருடைய அக்கினி வல்லமை இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்களில் இறங்குவதாக. நீர் ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. இந்த ஜெபத்தை கேட்பதற்காக கர்த்தருக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஜெப எண்ணெய் விநியோகம் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. என்றைக்குமே நம்ம ஜெப எண்ணெய் பாட்டில்கள் இலவசமாய் நம்ம எல்லோருக்கும் வழங்குகிறோம். அது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இலவசமாய் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை உயர்த்துங்க. நீங்க ஒரு சொட்டு ஜெப எண்ணெய் எடுத்து
உங்களுடைய வலது காதின் மடலிலும், வலது கை பெருவிரலின் மடலிலும், வலது கால் பெருவிரல் மடலிலும் நீங்க பூசுங்க. கொஞ்சம் வேகமா கொடுங்க தம்பி. ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க, சரியா? கொஞ்சம் பாட்டில்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் நீங்க வாங்கி கொள்ளுங்க. ரைட். எடுத்து ஒருத்தர் கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டு உங்களுடைய இடது கையில விட்டுட்டு மற்றவங்ககிட்ட அந்த பாட்டில் கொடுங்க. எல்லோரும் பூசிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமது மத்தியில் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய ஒரு சொட்டு எடுத்து உங்களுடைய வலது காதின் மடல்லையும், ஒரு சொட்டு உங்களுடைய வலது கை பெருவிரலிலும், ஒரு சொட்டு உங்களுடைய வலது கால் பெருவிரலிலும் பூசி, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லி கொண்டிருங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பலவிதமான பாடுகள், மாந்திரிகங்கள், கட்டுகள், பில்லி சூனியங்கள், போராட்டங்கள்னு என்னென்னோட நீங்க நின்று கொண்டிருக்கலாம். இப்ப நீங்க அவைகளெல்லாம் மறங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்ல ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இந்த ஜெப எண்ணெய் பாட்டில் இதே மாதிரி பெரிய ட்ரேல கொண்டு வாங்க தம்பி. ஆமா, வச்சு கொண்டு வாங்க. போகும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு கையில ஆளுக்கு 1-2 எடுத்துக்கொண்டு போகட்டும். எடுத்துக்கொண்டு வாங்க, பெரிய ட்ரேல கொண்டு வாங்க. ஜெபம் பண்ணிடுவாங்க பின்பதா. எல்லாரும் நம்ம சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எல்லா 7 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, 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 கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. சொல்லுங்க, கூட சில முறைகள் சொல்லுங்க. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, 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 கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தாவே நீர் நல்லவர், கர்த்தாவே நீர் பரிசுத்தர், கர்த்தாவே நீர் இரக்கம் உள்ளவர், கர்த்தாவே நீர் சர்வ வல்லவர், கர்த்தாவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எல்லாரும் சொல்ல 7 முறை. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கரெக்டா 7 தடவை தான் சொல்லணும்னு இல்லை, கூட நம்ம ஒரு சில முறைகள் சொன்னாலும் ஒண்ணும் இல்லை. சரிதானா? இங்க கொண்டு வந்து வைங்க தம்பி, இங்க வைங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்கு வரும் பொழுதும் நீங்க உங்க ஜெப எண்ணெய் பாட்டில் வரும்போதும் கொடுத்திருக்கலாம், பயன்படுத்துங்க. இப்ப இங்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்கள் ஒவ்வொன்றின் மேலும் கர்த்தருடைய கரம் பலமா இறங்கட்டும். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்கள் எல்லாவற்றின் மேலும், இந்த ஜெப எண்ணெய் பாட்டில்கள் பேரிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமையும் பலமா இறங்கி தங்குவதாக. இதோ உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூறும்படி, அவர்களோடு கூட உம்முடைய கரம் விளங்கும்படியாக நினைத்தருளும் கர்த்தாவே. அற்புதங்களை, அடையாளங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்வீராக என்று நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 7 தடவை நீங்க கர்த்தரை உயர்த்தும் போது அவர் மகிமை அடைகிறார். அதான் ஒரு காரியம். அவர் மகிமை அடையும் பொழுது உங்கள் ரட்சிப்பின் வழியை சொல்லி கொடுப்பார். அதுதான் நீங்க சொல்லுகிற வார்த்தையை கனம் பண்ணுவது.
எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் அத்தனை பேரும் என் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன். அப்போ உங்க வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார்னா நிறைவேற்றி முடிப்பார். உங்க வார்த்தை 100% நிறைவேறி தீரும், முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எல்லாரும் 7 தடவை நம்ம கர்த்தர் உயர்ந்திருப்பாராக சொல்லி நமக்கு விரோதமான எரிகோவை சாம்பலாகும்படியாக இந்த கர்த்தருக்கு சித்தமான நிறைவான முறையாக இந்த தடவை நம்ம சொல்ல போகிறோம். எல்லாரும் நம்ம சொல்லுவோமா? கர்த்தர் உயர்ந்திருப்பாராக என்று 7 தடவை சொல்லுவோமா? கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. இன்னும் 7 தடவை இது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. 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 எனக்கு விரோதமான, என் குடும்பத்துக்கு விரோதமான எரிகோவே, நீ முற்றிலும் சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எரிகோவே, நீ நித்திய சாம்பலாவாயாக, நீ நித்திய சாம்பலாவாயாக. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் ஜீவனுக்கு விரோதமாக, என் குடும்பத்தினரின் ஜீவனுக்கு விரோதமாக பிசாசு எழுப்பி இருக்கிற எரிகோவே, நீ முற்றிலும் சாம்பலாவாயாக, நித்திய சாம்பலாவாயாக, நித்திய சாம்பலாவாயாக. கர்த்தர் நம்முடைய எல்லா அறிக்கைகளையும் கனம் பண்ணுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இந்த யுத்தத்தில் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதே நேரத்தில் நம்ம நினைப்பூட்டுதலாக கர்த்தருக்கு ஒரு சிறு காணிக்கையை நாம் செலுத்தி இந்த யுத்தம் என்னாலும் தேவனுடைய சமூகத்தில் நினைக்கப்படணும். அவருடைய வெள்ளை சிங்காசனத்தில் அவர் நியாயம் விசாரிக்கிற நேரம் மட்டும் அது நினைக்கப்பட்டதில் நிற்கணும். அந்த காணிக்கை நம்ம தேவராஜ்யத்துக்கு போனாலும் நம்முடைய வாசஸ்தலத்தில் கர்த்தர் அந்த காணிக்கையை பெற்றதற்கு ஒரு அடையாளம் அங்கு நினைப்பூட்டுதல் வைக்கப்படணும். எரிகோ ஆண்டவர் விழத்தட்டினார் இந்த நாள்லன்னு சொல்லி உங்க குடும்பத்தின் சார்பாக சந்தோஷப்படத்தக்கதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு இந்த நினைப்பூட்டுதலின் காணிக்கையாக ஒரு காணிக்கையை நம்மால் இயன்றதை கொடுப்போம். கர்த்தர் அதை அங்கீகரிப்பார், நினைப்பூட்டுதலாக என்னாலும் வைத்திருப்பார். ஆமென். போகும்போது ஜெப எண்ணெய் பாட்டில்களை நீங்கள் வாங்கி செல்லலாம், உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆசீர்வாத டிவி மூலமாக, யூடியூப்பில் உள்ள பிளெஸிங் டிவி என்கிற சேனல் மூலமாக நேரலையில் இணைந்திருக்கிற நீங்களும் இப்பொழுது இந்த நினைப்பூட்டுதலின் காணிக்கையை கர்த்தருக்காக நீங்கள் செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் டிஜிட்டல் பே மூலமாக நீங்கள் காணிக்கைகள் அனுப்பலாம். 9952432020 என்கிற யூபிஐயை நீங்கள் பயன்படுத்தலாம். QR கோடு நான் போடுறாங்க, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். அல்லது பிளெஸிங் டிவி @TMB என்கிற யூபிஐயை நீங்கள் பயன்படுத்தலாம். 9345678981 என்கிற தொலைபேசியின் வாயிலாகவும் நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். ஒவ்வொருவரும் நாம் செலுத்துவோமா? நம்முடைய ஆசீர்வாதம் டிவி துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 37வது பாடல், ஆத்துமமே என் முழுவளமே என்கிற பாடலை பாடும் பொழுது இந்த நேரலையில் இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே கர்த்தரை கனம் பண்ணும்படி இந்த நினைப்பூட்டுகிற காணிக்கைகளை நாம் செலுத்துவோமாக.
போற்றிடுவாரோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவாரோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்போவை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்போவை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஒருவேளை வயதானவர்கள் இந்த யூபிஐ மூலமாக காணிக்கை செலுத்த எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இந்த 7 நாளும் வீட்டில் ஒரு கவரில் நீங்கள் காணிக்கை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக எழுப்புதல் ஜெபமயம் விருதுநகர் 3 என்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு நீங்கள் இஎம்ஓ மூலமாக கூட அனுப்பி வைக்கலாம். படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவை, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாளிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படைத்திருக்கிறதான காணிக்கைகள் எல்லாவற்றையும் கிருபையாக அங்கீகரிப்பீராக. ஆன்லைன் மூலமாக உடைய பிள்ளைகள் செலுத்திருக்கிறதான காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் என்னால் வைத்து நினைத்தருளி உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கட்டளையிட்டு அருள் செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் கேட்டெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட யூடியூப் மூலமாக ஜெப விண்ணப்பங்களை லைவ் சாட்டில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறவர்களுக்காக சோஃபி இப்பொழுது ஜெபம் செய்வாள். ஆமாம், எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதம் டிவியின் மூலமாக கூட ஏராளமான தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் நம்முடைய தொலைபேசி எண், அதாவது பிளஸ்ஸிங் லைனுக்கு நீங்கள் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த நாட்களில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஒருவேளை இப்பொழுது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எப்போ உங்களுக்கு தெரியப்படுத்த தோணுதோ அப்போது காலையிலோ அல்லது மாலையிலோ எப்போனாலும் சரி உங்களோட ஜெப குறிப்பை நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருங்க. அதனோடு கூட இப்போ விசேஷமாக அந்த நேரலையில், அதாவது யூடியூப்பில் பார்க்குற பிளஸ்ஸிங் டிவி என்ற நம்முடைய யூடியூப்பில் பார்க்கின்ற தேவ பிள்ளைகள் அநேக ஜெப குறிப்புகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த ஜெப குறிப்புகளுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான எரிகோ மதில், ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவை எல்லாமே ஒன்றுமே இல்லை, அற்பமானது, லேசானது, எல்லாம் இடிந்து விழ பண்ணுவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாட்களில் ஆண்டவரே 7 நாட்கள் ஆண்டவரே எரிகோ விழும் 7 நாட்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தடைகள் எல்லாம் நீங்கும்படியாக செழிப்பான பகுதிக்குள், செழிப்பான கானானுக்குள்ளாக ஜனம் சென்று ஆசீர்வாதத்தோடே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நீர் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறீர். 2வது நாள் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் ஆண்டவரை இதோ நீர் ஜெயமெடுக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் நாவினால் சொன்ன அறிக்கைகள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எங்களோடு சேர்ந்து சொல்லிய அறிக்கைகள் ஆண்டவரை எல்லாவற்றின் படியாக அப்படியே அவர்களுக்கு நடந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் இந்த 2வது நாளில் ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் எங்கள் பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் கட்டளையிடும் பொழுது அது எங்களை கீழ்ப்படியும் என்று அறிந்து கொண்டோம். இதோ தேவ பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் நீர் பார்ப்பீராக. ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோ பாரத்தோடு கூட, வேதனைகளோடு கூட, தடைகளோடு தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா கடந்து கடினமான பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ தேவரீர், இந்த நாட்களில் அத்தனை மதில்களையும் விழப்ப
பண்ணி ஒரு விசாலமான பாதையில ஒவ்வொருவரையும் நீர் கரம் பற்றி கொண்டு வந்து விடுவீராக. வாழ்க்கையில செழிப்பை அடையட்டும் ராஜா. ஆண்டவரே, அழகாய் ஆண்டவரை தாங்கள் விரும்புகிற காரியமெல்லாம் நடந்தேறுகிறதை கண்டு உம்மை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்தாரலும். தொடர்ந்து ஆண்டவரை நாளைய தினத்திலும் ஆண்டவரை நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. பிள்ளைகள் ஆயத்தத்தோடு இந்த நாட்களில் இருக்கட்டும், ஜப சிந்தையோடு இருக்கட்டும். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரங்களை இந்த நாட்கள் அதிகமாக ஏறெடுக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எழுந்து நின்று கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடனே கூட இதோ சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you, God bless you. இந்த இரண்டாவது நாள்ல பெரிய ஒரு விடுதலை வந்திருக்கிறதை நான் நல்ல ஆவியில உணர்கிறேன். உங்களுக்கு வந்திருக்கிறதை உணர்கிறேன். எங்களுக்கே சுத்தி சுத்தி பார்த்தா ஆவிக்குரிய பிரகாரமா ஒரு பெரிய விசாலம் இருக்கிறதை நான் காண்கிறேன். ஒவ்வொருவருக்கும் விசாலம் உண்டாயிருக்கிறதை நான் உணர்கிறேன். அதனால நீங்க 2 நாள் பெற்ற நன்மையோடு நீங்க வீட்டில் உட்கார்ந்துடாதீங்க. ஏன்னா 7 நாட்களும் இதை தொடர்ந்து நம்ம உடையவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்கே வருகிறவர்கள் நீங்க நேரடியா இங்கே சர்ச்சுக்கும் வந்துடலாம். சென்னை ஆசீர்வாத் திருச்சபையில் இங்கே வந்து எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். அதோடு கூட ஆசீர்வாதம் டிவி நேயர்கள் மற்றும் யூடியூப் அன்பர்களே, நாளைய தினத்திலும் இதே போல சரியாக நமக்கு 9 மணிக்கு ஆரம்பமாகும், 10:30 மணி போல நமக்கு நிறைவேறும். God bless you. God bless you.